ஒரு நிகழ்ச்சியில ஒரு ஆங்கர் பண்றவைங்க இப்படியா நடந்துப்பாங்க? எந்த அளவுக்கு ஒரு மனிதன வந்து அசிங்கப்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துற மாரி நடந்திருக்காங்க. இல்ல அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி நேற்றைய நம்மளுடைய ஜெயம் ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா, தற்போது யோகி பாபா அவர்கள் வச்சு ஒரு திரைப்படத்த வந்து பண்ணியிருக்காரு. ஜெயம் ரவி தான் அந்த திரைப்படத்த வந்து தயாரிக்கிறாராமா. ஸோ அந்த திரைப்படத்துக்கான ஒரு ப்ரமோஷன் நிகழ்ச்சி நேத்து நடந்தது. அந்த நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா, பாவனா அவர்கள் தான் ஆங்கரிங் பண்ணியிருந்தாங்க. இவிங்க வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, விஜய் டிவில வந்து இருந்திருந்தாங்க. என்ன காரணம்னு தெரியல, விஜய் டிவி பாவனாவ வந்து தூக்கிட்டாங்க. "பாவனா நீ வேண்டாம்" அப்படின்னு சொல்லி தொரத்தி விட்டாங்க. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இவங்கள நான் எந்த நிகழ்ச்சியிலுமே பார்க்கல. அவங்க எந்த நிகழ்ச்சியில இருந்தாங்கன்னு தெரியல. சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் இந்த ரீசென்ட்டா நேற்று நடந்த அந்த நிகழ்ச்சியில தான் பார்த்தேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அங்க என்ன நடந்ததுன்னா, நம்ம யோகி பாபு சார் வந்து உட்காந்துருக்காரு. பாவனா கிட்ட போயிட்டு என்ன சொல்றாங்க, "என்ன உட்காந்துட்டே இருக்கீங்க? எந்திரிங்க. எந்திரிச்சு எல்லாத்துக்கிட்டயும் பேசுங்க" அப்படின்னு சொல்லிட்டு மைக்க குடுக்குறாங்க. அப்புறம் அவரு எப்பவும் போல தன்னடக்கத்தோட அவர் பேசுறாரு. இந்த மாரி வந்து எனக்கு வந்து வாய்ப்பு குடுத்துருக்காங்க. என்னை நம்பி வந்து முதலீடு போட்டிருக்காங்க. ஜெயம் ரவி அவர்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு நன்றி தெரிவிக்கிறாரு. தெரிவிச்சதுக்கப்புறம் அந்த பாவனாவுடைய அந்த ஆக்டிவிட்டி பார்க்கணும். ரொம்ப ஒர்ஸ்ட்டா இருக்குது. கீழ்த்தரமா நடத்துற மாரி இருக்கு. இப்போ வந்து ஜெயம் ரவி சார்ட்ட போயி மைக்க குடுத்து இந்த மைக்க பிடிங்க, எந்திரிங்க, பேசுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஜெயம் ரவிட்ட அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. ஆனா யோகி பாபு கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க பாவனா. அப்போ வந்து இது எந்த மாதிரியான ஒரு செயலா இருக்குதுன்னா, யோகி பாபு வந்து தரங்கட்டு நடத்தக்கூடிய ஒரு செயலா இருக்குது. ஏன் அப்படி நடத்தணும்னு தான் எனக்கு புரியல. இவரு ஒரு சக நடிகர் தான். இவரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சைடு ஆக்டிங்லேயே ஒரு 50 திரைப்படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. ஸோ அதுவும் இல்லாமல் ஹீரோவாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல நல்ல லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அந்த மனிதனை வந்து இப்படி தரம் கட்டும் விதமாக வந்து நடத்துறது எந்த வகையில் நியாயம்னு தெரியல. இது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போதே யோகி பாபு வந்து அப்பயே சொல்லிடுறாரு, உங்களை மாதிரி வந்து பாவனா நான் வந்து உங்களை மாதிரி வந்து இவனுக்கு ஷேர் போடலாமா வேண்டாமா, இவனெல்லாம் எதுக்குடா கூப்பிட்டீங்கலாம் அடிச்சு ஒருத்தங்க அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு பாவனாவுக்கு செருப்படி கொடுக்கும் விதமாக அந்த ஸ்பாட்லேயே அவர் பேசியிருப்பார். அப்புறம் ஒன்று பாவனா அப்படிங்கிறான் இப்படிங்கிறான். அது என்ன நிறுத்துன்னு அர்த்தமா இப்படின்னா ஒரு ஆங்கராக இருக்கிறவங்க இப்படித்தான் நடந்துப்பாங்களா? அதுவும் வந்து என்ன யோகி பாபுவை பார்த்தா வந்து அவ்வளோ கேவலமாக இருக்கான்னு எனக்கு தெரியுமானிக்குது. யோகி பாபு பேச இப்படிங்கிறான். அப்புறம் வந்து கை கொடுக்குறான். இந்த கை கொடுக்குறான், சரி சார் கை கொடுக்குறான்னு சொல்லிட்டு அந்த மைக்கை வந்து கேட்குறான், கொடுங்க அப்படின்னு சொல்லி மைக்கை கேட்குறான். இதே வேற ஒரு நடிகர்கிட்ட போய் பேச மைக்கை கொடுங்கன்னு கேட்க முடியுமா? சூப்பர் ஸ்டார் ரஜினி கிட்ட நெருங்க முடியுமா? அந்த ஆங்கர் யோகி பாபு கிட்ட அப்படி நடந்துகிட்டது உண்மையிலேயே ஒரு கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். இல்லை, பாவனா அவர்கள் யோகி பாபுவை இப்படி கேவலப்படுத்தும் விதமாக ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.